இந்த அரசு பொறுப்புக்கு வந்த பிறகு, திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு கவனமின்மை அவர் மத்தியிலே இருக்கிறது. இயற்கை பேரிடர்களாக வருகிறவர்களை தடுப்பதற்கு இந்த அரசு இதுவரை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. தமிழர்களை வந்துட்டு பாஜகவை சேர்ந்து அனுமதியில் வந்தாலும் தமிழ்நாட்டில் பெருமையாக பேசுகிறது தமிழர்களை ஊப்பி இந்த மற்ற மாநிலங்களை பேசுவது வந்துட்டு தமிழர்களை கொள்ளையர்கள் அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிறதும், தமிழர் வந்து ஒரு தலைவராக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இது கூதல் பேசுகிறாங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து நல்ல ஆலோசனை முதலமைச்சருக்கு வழங்கியதன் காரணமாக அங்கே பல்வேறு திட்டங்களை கொடுத்து அந்த முதலமைச்சருக்கு என்று தனி பெயர் எடுத்ததுனால அந்த அவர் மக்கள் மத்தியில் இருக்கிறார். அதில் பாஜகவுடைய அமித்ஷா அவர்கள் விமர்சனம் செய்தது தமிழக மக்கள் என்பதில் ஒரு தமிழரை தனிப்பட்ட முறையில் ஈடுபடுத்த நாங்கள் கருதுகிறோம். அது அறிவாற்றல் மிக்கதை மிகுந்த புகழுக்குரியவராக கருதப்படுகிறார்கள். அரசியல் ரீதியாக அவருக்கு ராகுல் காந்திக்கு மிக நெருங்கிய பழக்கமோ யார் பேசியோ இதில் இருந்ததில்லை, எனக்கு தெரியல. நாங்கள்லாம் என்னென்னு கேட்டால் சில்லுவார் ராஜா அவர்கள் ஏதோ ஒரு சாதாரண மனிதரை ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கிறாரே தவிர ஒரு அரசியல் ரீதியாக தன்னுடைய கருத்தை சொல்லியதாக நான் கருதவில்லை. எங்களை போன்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இதை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் சொன்ன கருத்துக்கள் அவருக்கு உரியதாக இருந்தாலும் கூட தேர்தல் நேரத்தில் 6ஆம் கட்டத்தில் 7ஆம் கட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் அவர் போக வேண்டிய அவசியம் ஏன்னு தெரியல. இன்னும் நாளுக்கு இது ஒரு முன்னோட்டமாக இருக்குமா செல்லூர் ராஜு பேசும்போது? மருத்துவமனை குறித்து பல முறை குழு கொடுத்தவர் நீங்கள், அதுக்கு உண்டான பூமி பூஜை நேரம் தொடங்கப்பட்டிருக்கின்றது. இதை வந்து தாமதம் நினைக்கிறீங்களா இல்லை வந்துட்டு மிக வேகம் நினைக்கிறீங்களா? தாமதமாக தொடங்கப்பட்டாலும் மிகச் சிறப்பாக விரைவாக முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஏன்னா இந்த பகுதி மக்கள் எல்லாம் ஒரு விழிப்புணர்வோடு, குறிப்பாக அதை சுற்றி இருக்கிற கிராமங்களும் எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இன்றைக்கு சுற்றுப்புற சூழ்நிலையுடைய பொல்யூஷன் கண்ட்ரோலிருந்து அனுமதி கிடைத்துவிட்டு தன்னுடைய பணியை தொடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன மாதிரி 33 மாதத்திலே முடிக்க வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட நாளிலே முடித்தாலே அது போதுமானதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். அதற்கான வழிவகை என்ன என்பதை நிச்சயமாக இந்த அரசு ஆராய்கிறதா இல்லையா என்பதை கவனத்துக்கு கொண்டு வருவதிலே அதிமுகவும் எங்கள் பொதுச்செயலாளர் எடப்பாடியாரும் மிகச் சிறப்பாக தங்களுடைய பணியினை ஆற்றுவார்கள். சார், சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்துட்டு இந்த தொடர்மழை குறித்து வந்துட்டு பேரிடர் மேலாண்மைக்கு அறிவிப்பு கொடுத்தோம். அதை பற்றி எதுவும் கண்டுகொள்ளாமல் குற்றாலருவியில் வந்துட்டு ஒரு சிறுவர் பலியாக இருக்காரு. அதுபோக மதுரையில் ஆங்காங்கே வந்துட்டு இந்த கால்வாய்கள் தூர்வாரப்படாமல் வந்து சாக்கடைகள் வெளியேறினால மக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி வராங்க. இந்த அரசு பொறுப்புக்கு வந்த பிறகு, திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு கவனமின்மை அவர் மத்தியிலே இருக்கிறது. குறிப்பாக பேரிடர் மேலாண்மை துறையிலே அதிக கவனம் செலுத்துவதில்லை. அதிகமாக தினந்தோறும் பள்ளி குழந்தைகள் அல்லது கடலில் குளிக்கிறவர்கள், குளத்தில் எழுகிறவர்கள், குவாரி கிணற்றில் விழுகிறவர்கள் என்பது தினந்தோறும் ஏதாவது ஒரு பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. தவறி அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கு இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் தவறி இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு இதுபோன்ற விபத்துகள் அதிகமாக இருக்கின்றன. போக்குவரத்து துறையாக இருந்தாலும் சரி, தீ விபத்தாக இருந்தாலும் சரி, பட்டாசு வெடி விபத்தாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் விபத்துகள் அதிகரித்து கொண்டே வருகின்றன. சாலைகள் விரிவுபடுத்தப்பட்டாலும் கூட விபத்துகள் அதிகமாகிறது. பல்வேறு வகையான தவறுகள், ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கிறது. பட்டப்பகலிலே கொலை கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒருவர் இருந்தாலும் கூட இயற்கை பேரிடர்களாக வருகிறவர்களை தடுப்பதற்கு இந்த அரசு இதுவரை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. சாதாரணமாக ஒரு குளத்தில் பள்ளிக்கூடங்கள் அதுக்கு பாதுகாப்பு முன்னாடியே வைக்கணும். இந்த குளம் ஆழமானதுன்னு வைக்கணும், போர்டு வைக்கணும், மாவட்ட ஆட்சித்தலைவர் வைக்கணும். அது போன்றதில் கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை. ஆகவே தான் இப்படிப்பட்ட பேரிடர்கள், பட்டாசு வெடி விபத்துகள், மழையினால் ஏற்படுகிற விபத்துகள், குற்றால அருவியில் திடீரென்று இவை நடைபெற்றன. இது அந்த அரசு தான் முழு கவனம் செலுத்தும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். சார், தமிழர்களை வந்துட்டு பாஜகவை சேர்ந்து அனுமதியில் வந்தாலும் தமிழ்நாட்டில் பெருமையாக பேசுகிறது தமிழர்களை ஊப்பி இந்த மற்ற மாநிலங்களை பேசுவது வந்துட்டு தமிழர்களை கொள்ளையர்கள் அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிறதும், தமிழர் வந்து ஒரு தலைவராக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இது கூதல் பேசுகிறாங்க. அதை பற்றி மதிப்பிற்குரிய அமித்ஷா அவர்கள், தமிழர் மதிப்பிற்குரிய திருமிகு வி.கே. பாண்டியன் என்பவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, இன்றைக்கு நேற்று அங்கே செல்லலை, 30 ஆண்டுகளுக்கு முன்பே தன்னுடைய பணியினை அங்கே தொடங்கி இருக்கிறார். அந்த வகையில் அவர் சொல்லி என்ன காரணத்திற்காக எப்படி சொன்னார் என்று எனக்கு தெரியாவிட்டாலும் கூட நம்முடைய மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த மேலூர் பகுதியைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய வி.கே. பாண்டியன் அவர்கள் மிகச்சிறந்த பணியை அடுத்த மாநிலத்தில் போய் ஆற்றி அவர் ஐஏஎஸ் அதிகாரியாக தான் போனார் தவிர அரசியல்வாதியாக போகல. இப்போ அது போன்ற அரசியல்வாதிகள் இந்த பாஜகவில் எத்தனையோ ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரிகள் இன்றைக்கு அரசியலில் வந்திருக்கிறாங்க, அவங்கள பாராட்டுறாங்க. பட் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து நல்ல ஆலோசனை முதலமைச்சருக்கு வழங்கியதன் காரணமாக அங்கே பல்வேறு திட்டங்களை கொடுத்து அந்த முதலமைச்சருக்கு என்று தனி பெயர் எடுத்ததுனால அவர் மக்கள் மத்தியில் இருக்கிறார். ஒரு தமிழர் என்ற அடிப்படையில் அவர் அடுத்த நாட்டுக்கு மாநிலத்துக்காரர் என்று சொல்வது வேறு. அங்கே போய் இருந்து அந்த மக்களோடு மக்களாக இருந்து அந்த மொழியினை அறிந்து மிகச் சிறப்பாக இருக்கிறார். ஆகவே அதில் பாஜகவுடைய அமித்ஷா அவர்கள் விமர்சனம் செய்தது தமிழக மக்கள் என்பதில் ஒரு தமிழரை
தனிப்பட்ட முறையில் ஈடுபடுத்த நாங்கள் கருதுகிறோம். அது அறிவாற்றல் மிக்கதை மிகுந்த புகழுக்குரியவராக கருதப்படுகிறார்கள். ஆக அதில் எங்களுக்கும் கொஞ்சம் வருத்தம் தான், எல்லோருக்கும் வருத்தம். இது போன்ற தவறுகளை அவர் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜ் வந்து ராஜீவ் காந்தி வந்து அது ஒரு சர்ச்சையும் ஆகுது. இது ஒரு தனிப்பட்ட கருத்து. நாங்கள்லாம் என்னென்னு கேட்டால் செல்லூர்ராஜ் அவர்கள் ஏதோ ஒரு சாதாரண மனிதரை ஆய்வுக்கட்டுரை எழுதியிருக்கிறாரே தவிர ஒரு அரசியல் ரீதியாக தன்னுடைய கருத்தை சொல்லியதாக நான் கருதவில்லை. அரசியல் ரீதியாக அவருக்கும் ராகுல் காந்திக்கு மிக நெருங்கிய பழக்கமோ அவர் பேசியோ இருந்ததில்லை எனக்கு தெரியல. ஏன்னா பட் அவர் மதிப்பிற்கு ராகுல் காந்தி இன்றைக்கு எதிர்க்கட்சியில் இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இன்றைக்கு இருக்கிறார். அவருடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லிப்பதான் கருதுகிறத தவிர அரசியல் ரீதியாக அவர் கருத்துக்களை சொல்லியிருக்க மாட்டார் அவருடைய குணத்தில். ஆகவே அவருடைய கருத்துக்கள் அவருடைய சுத்தமாக தனிப்பட்ட கருத்து. உண்மையை சொல்லப்போனால் ராகுல் காந்தியில் எத்தனையோ அவர்கள் விமர்சனம் கொடுப்போம். சாதாரண நீங்கள் ஊடகத்தில் கேட்டிங்கன்னா இவர் எப்படின்னு பட்டியல் கேட்பீங்க இல்லையா, துணுக்கு கேட்பீங்க. அது மாதிரி ஒரு துணுக்கு சொல்லியிருக்கிறாரே தவிர அவரை பாராட்டி அவருக்கு ஆதரவு கொடுத்ததாக அவர் சொல்லலை. அவர் பற்றி அவருக்கு மனசுக்குள்ளே பட்டதை சொல்லியிருக்காரு. பட் அதை எங்களை போன்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் சொன்ன கருத்துக்கள் அவருக்கு உரியதாக இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய சிறந்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் இந்த கருத்தை இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் 6ஆம் கட்டத்தில் 7ஆம் கட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் அவர் போக வேண்டிய அவசியம் ஏன்னு தெரியல. பட் தற்செயலாக கூட நடந்திருக்கலாம், இயற்கையாக கூட நடந்திருக்கலாம். ஏன்னா அவர் எல்லாருமே புகழ்வார். அப்போ எங்கள் அமைச்சர் ஒரு பரவலான நல்ல மனம் கொண்டவர், எளிய மனம் கொண்ட இனிய மன்னவன் எங்களுடைய செல்லூர்ராஜ் அவர்கள். ஆக எல்லோரையும் வாழ்த்துவதில் அவர் தயங்க மாட்டார். அந்த வகையில் வாழ்த்தியிருக்கிறாரே தவிர அரசியல் ரீதியாக அவர் வாழ்த்தியதாக நான் கருதவில்லை. இது ஒரு முன்னோட்டமாக இருக்குமா செல்லூர்ராஜ் பேசும்போது? இல்லை, அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. தேர்தலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவர் ஒவ்வொரு அதிகமாக புத்தகம் படிப்பார், பேப்பர் படிப்பார், ஊடகத்தை பார்ப்பார். அதில் இருந்த கருத்துக்களை சொல்லியிருப்பாரே தவிர ஜூன் 4 தமிழகம் என்பது வேறு. தமிழகத்தை தவிர இப்போ நாங்கள் தேசிய கட்சியை நாங்கள் விரும்பலை. ஒட்டு மொத்தமாக அது பாஜகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அதிமுக அவைகளை விரும்புவதே இல்லை. ஆகவே நாங்கள் அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. அந்த கட்சியை நாங்கள் விரும்புவதில்லை, அவங்களை ஏற்றுக்கிறதும் இல்லை. தமிழ்நாட்டுக்கென்ற ஒரு உணர்வு, தமிழ்நாட்டுக்கென்ற உரிமை பாதுகாக்கிறதும், தமிழ்நாட்டுக்கென்று எல்லா வகையிலும் எதிர்பார்ப்புகள் தான் தவிர இந்திய அளவில் நாங்கள் இப்போ போராடக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இல்லை. ஆக இதை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.